ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாதாக என்பது நியாயபூர்வமான கட்டளைகளில் ஒன்று. அந்த பாவத்தை செய்கிறவர்கள் மன்னிக்கக்கூடாத பாவமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் பாவச் செயலில் ஈடுபட்டால்தான் அவன் பாவம் செய்துவிட்டான் என்பது அல்ல. அந்த பாவம் செய்கின்ற எண்ணம், அந்த மனப்பான்மை அவன் எண்ணத்திலே இருக்குமானால் அதுவே பாவம்தான் என்பதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் பாவம் செய்யாது இருப்பதற்கு கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளிலே ஒன்றுதான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்ய ஆசை ஏற்பட்டு விட்டாலே விபச்சாரக்காரன்தான் என்பதை மத்தேயு புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகின்றது. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆகவே இவைகளெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்று சொல்கிறார். ஆகவே நாம் விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூட கூடாது, எந்த பாவத்தையும் செய்ய எண்ணக்கூடாது என்பதை தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வேதத்திலே தாவீது இந்த விபச்சார பாவத்திலும் மீறிவிட்டான். இது மாத்திரமல்ல, 10 நியாயப்பிரமாண கட்டளைகளிலே 4 கட்டளைகளை தாவீது மீறிவிட்டான். ஆனாலும் அவன் இந்த விபச்சார பாவத்தை பாவம் என்று உணர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு பாவத்தை உணர்த்தின உடனேயே அவன் தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்டான், பாவத்தை உணர்ந்து கொண்டான், அறிக்கையிட்டான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னை புது இருதயத்திலே நீ சிருஷ்டியும் என்றும் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்றும் அவன் சொன்னான். அப்படி ஒருவன் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒருவன் உறுதி எடுத்து கொண்டால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்லுகின்றவனாக இருப்பான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் தன்னுடைய சுயத்தை வெறுத்து விட்டதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னைத்தானே ஒருவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருவானானால் அவன் என்னுடைய சீசனாக இருப்பான். இது ஒரு சீசர்களுக்கான அழைப்பு, இது ஒரு ஊழியத்திற்கான அழைப்பு. ஆகவே சீசர்கள், ஊழியர்கள் இந்த உலகத்தின் பொருள்கள் மீது ஆசை கொள்ளாமல் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்கிறது, 34ஆம் வசனம், பின்பு அவர் ஜனங்களை தம்முடைய சீசர்களையும் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லு. ஆகவே இன்றைக்கு சீசர்களுக்கான அழைப்பு 2 விதமான அழைப்புகள். ஒன்று, அவருடைய பாடுகளிலே நாமும் பங்கு பெற்று அவருடைய பாடுகளிலே பாடுபடுவது. இன்னொன்று, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அது நமக்கு வசதியான வாழ்க்கை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் இயேசுவை பின்பற்ற வைக்க வேண்டும். சொந்த ஆசைகளை, சொந்த இன்பத்தை, சொந்த நன்மையை, சொந்த வசதியை உதறி தள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக
நமக்காகவே வாழ்ந்தோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிறகு அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல, அவருக்காக வாழ்கிறோம். அவருக்காக அந்த பணியை செய்வோம். அவர் விரும்புவது நீங்கள் மனுஷர்களை பிடிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே மனுஷர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் சிலுவை பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய வருகையிலே நமக்கு இம்மையிலே கிடைக்காவிட்டாலும் மறுமையிலே நிச்சயமாக உண்டு என்பதை தான் இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி சொல்கின்றது. அல்லேலூயா. ஆகவே பாவ செயலை நாம் செய்வது மட்டுமல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்பதை தான் முக்கிய கருத்தாக இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் ஒருக்கம் உடையவரே, நேற்று மின்று மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா ஹல்லேலூயா சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாவத்தை நினைக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல கருத்தை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். கர்த்தர் ஒரு சீசனுக்கான அழைப்பு என்ன என்பதையும் சீசர்கள் எப்படி தங்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சிறிய செய்தியின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு சோத்திரம். இப்படியாகவே எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம்.